வணக்கம் உறவுகளே. இது சேரமான் தொலைக்காட்சியின் வெடிச்சிரிப்பு. போன திங்கட்கிழமை கொஞ்சம் கோமாளிகள் சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தவை. எப்படின்னு சொன்னா 18ஆம் தேதி அண்ணா வீரச்சாவு அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி. அத கேட்ட உடனே நான் அந்த அந்த செய்திய பார்த்த உடனே அந்த அந்த காணொளிய பார்த்த உடனே நான் ஒரு கணம் அதிர்ச்சி அடைஞ்சு உடனே இது என்னடா இது? இது என்னண்டு சாத்தியம்? ஆ ஏன்டா வெள்ளிக்கிழமை தான் தங்கச்சி துவாரகாவோட கதைச்சான். அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்க, அப்பா நல்லா தான் இருக்கார், சும்மா இருக்கிறாருன்னு சொன்னவா. ஆ இது இந்த 18 எப்ப நடந்தது என்று போட்டு நானும் பதறி அடிச்சுக்கொண்டு எல்லா இடம் டெலிஃபோன் அடிச்சு பார்த்துட்டு, கடைசியா என்ன செய்தேன், வீடியோ இருக்கா திருப்பி பார்ப்போம்ன்னு பார்த்தா, அதுல கிடக்குது 16 வருஷத்துக்கு முதல் 2009ஆம் ஆண்டு மே மாசம் 18ஆம் தேதி அண்ணன் வீரச்சாவு அடைஞ்சிட்டாராம். இல்ல இந்த உங்களுக்கு அந்த நேரத்தில நீங்கலாம் வெளிநாட்ல இருந்த ஆட்களா இருந்தா, உங்களுக்கு தெரியும். இங்க வெளிநாட்ல இருந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அங்க போன ஒருத்தன் பெறவணும், சண்டை நிக்கணும், அங்க மக்கள் பாதுகாக்கப்படணும்னு போராட்டத்தில ஈடுபட்டவைன்னா உங்களுக்கு தெரியும். அந்த 18ஆம் தேதி மே மாசம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு அறிவித்தல் விட்டது. எப்படின்னா 18ஆம் தேதி ஒரு மத்தியானம் போல இருக்குன்னு சொன்னது. ஆ அங்க தெரியிற மத்தியானம், இங்க காலம் விடிய காலம். எல்லாம் அடுத்த வெஸ்ட்மினிஸ்டருக்கோ அல்லது நீங்க இருக்கிற நாடுகளையோ நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வலிக்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கீங்க. அந்த செய்தி வருது எப்படின்னு சொன்னா அண்ணன் ஆம்புலன்ஸ் வண்டியில அப்பி போகைக்குள்ள தாங்கள் ஆள முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிக்குது. அப்ப அத செய்திய பார்த்துட்டு எல்லாரும் பதறி அடிச்சு குழம்பி இது என்ன நடக்குதுன்றக்க அன்றைக்கிரவு பின்னிரம் போல கேபிஆர் டக்குண்டு தமிழ்நாட்டில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார். ஸ்ரீ அண்ணா பத்திரமா இருக்கார். அப்புறம் அது ஐபிசிலையும் வந்தது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க. எல்லா சனம் ஓகே சனம் தண்ட பாட்டில் அதெல்லாம் பொய் என்று சொல்லி சனம் விட்டுட்டுது. அப்புறம் 19ஆம் தேதி அடுத்த நாள் விடிய காலமாக எங்கே இருந்து சைனாவோட இருந்து கொண்டு பொன்சகா டெலிஃபோனில் கதைக்கிறார். எப்படி தான் இராணுவ தளபதி சரத் பொன்சகா கதைக்கிறேன், இவற்றை அண்ணன் உடம்பு எடுத்தாச்சு, இந்த ரத்தம் சொட்ட சொட்ட நந்திக்கடலில் இருக்க கண்டல் காட்டொன்றுக்குள்ள அண்ணன் உடம்பை தாங்கள் கைப்பற்றினதாக அவர் அதாவது சண்டை முடிச்சு ஒரு 10-10:30 சண்டை நடந்தால் அந்த சண்டையில் 19ஆம் தேதி அதில் அவர் கொல்லப்பட்டு விட்டார். இந்த உடலை கைப்பற்றிட்டோம்னு சொல்லி உடம்புனை காட்டி தலையை போட்டு ஆட்டி ஏதோ கையெல்லாம் போட்டுலாம் ஆடி அது அதாவது ஒரு உடம்போட காட்டினாங்க. அப்போ அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்து கொண்டு வந்தாங்க. 18ஆம் தேதி ஆம்புலன்ஸ் வண்டியில் அன்னையை சுட்டு சொன்னால் அதே ஸ்ரீலங்கா அரசாங்கம் அடுத்த நாள் 19ஆம் தேதி உடம்பொண்டை காட்டி இந்த ஆளை முடிச்சிட்டோம், இந்த ஆள் முடிஞ்சதுன்னு சொல்லி 2 நாள் சொன்னாங்க. அப்போ அந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்க ஒரு ஊடகம் சொல்லிச்சுது, ஆனால் வந்துட்டாருன்னு சொல்லி போட்டு சொல்லிச்சுது 2 விதமாக இருந்திருக்கிறேன். எப்படி என்று சொன்னால் ஒரு விதம் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில் போய்க்க 18ஆம் தேதி முதல் நாள் வந்துட்டார். அடுத்த நாள் கண்டல் கார்டனுக்குள்ள ஒரு மேன்க்ரோவ் ஒன்றுக்குள்ள சண்டை பிடிச்சு இறந்துட்டாங்க. அப்போ இந்த பகுதிகள் எல்லாம் நாங்கள் பார்த்து களைச்சு சலிச்சு போய் இருக்கேக்குள்ள ஒரு 25ஆம் தேதி மட்டும் கேபிஆர் அறிக்கை விடுறார். 17ஆம் தேதி வீரஜா அணைச்சிட்டார். அப்போ நாங்கள் இந்த பகுதி அது இப்போ எதில் ஜிடிவியில் ஜிடிவி அப்போ அந்த நிகழ்ச்சியை அவர்கிட்ட பேட்டி எடுத்தது இப்போவும் இருக்கிற ஐபிசியில் இப்போ செய்தி வீச்சு நிகழ்ச்சி செய்கிற பிரேமண்ணன். அவர் தான் அந்த பேட்டியும் எடுத்தவர். அவரை கேட்டிங்கன்னா தெரியும், கேபி என்ன சொன்னார், 17ஆம் தேதி அண்ணா களமாடி வீரச்சாவணைஞ்சிட்டார்னு சொன்னார். அப்போ இப்போ இவியல் புதுசாக நின்று கொண்டு 18ஆம் தேதி அண்ணன் வீரச்சாவணைஞ்சிட்டார்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் விளங்கலை. இவ சில வேலை எதுவும் கோமாவிலிருந்து எழுந்தி இல்லாட்டி இந்த கோமாவிலேருந்து விழிச்சு இவ போய் இவ பழைய இதுகளை இப்போ பார்க்கினாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது அந்த டைம் ட்ராவல் மிஷினில் போய் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி ஏதாவது பார்த்து இன்றைக்கு இப்போ தான் நான் வைக்க அந்த திங்கட்கிழமை தான் 18ஆம் தேதி சம்பவங்கள் தெரிய வந்ததோ. ஏனென்று சொன்னால் அந்த 18ஆம் தேதியாகவே திங்கட்கிழமை போன திங்கட்கிழமை அறிக்கை விடைக்குள்ள அந்த 18ஆம் தேதியும் மே மாதம் 2009 ஒரு திங்கட்கிழமை நடந்தது. சிறுவடாவியல் இந்த மாறி டைம் ட்ராவல் மிஷினில் போய் ஏதாவது குழப்பத்துக்கு ஆளாகி அப்படி எதுவும் ஒரு மன மாறாட்டம் ஒரு மனம் புத்தி பேதரிச்சு போய் அறிக்கை விட்டுச்சுனோ தெரியாது. ஆனால் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இந்த அரசாங்கம்
இவையெல்லாம் அரசாங்கத்தின் ஒரு நிகழ்ச்சி திட்டத்தில் வேலை செய்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்து 19ஆம் தேதி தான் அண்ணன் கொல்லப்பட்டவர் அவர் உடல் என்று சொல்லி கொண்டெல்லாம் காட்டினது. அப்போ இவையெல்லாம் வந்து மறந்து போய் 18ஆம் தேதி என்று இப்போ சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னால் ஒருவேளை வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு அந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்ததால் அவை வந்து மறந்து போய் மாறியதும் சரியான முறையில் வழிநடத்தப்படாமல் இருக்கணுமோ. சரி, அப்படித்தான் வேண்டாம். அண்ணன் இந்த அண்ணன் இறந்துட்டார் என்று சொல்லி வந்து சொல்லப்பட்ட முன்னுக்கு அந்த நேரத்தில் கதைச்சு கொண்டு வந்தார்கள் ஒரு முக்கியமான ஆள் தயாமோகன். அவர் வந்து கடந்த 2023 ஆண்டு 2 வருஷத்துக்கு முதல் நெடுமாறன் ஐயா மற்றது காசியானந்தன் ஐயாக்கள் சொன்னவைகள் வந்து என்னென்னா இப்படி அண்ணன் வந்து உயிரோடு இருக்கிறார் அவங்க குடும்பம் தங்களோட காய்ச்சல்னு சொல்லி காசியானந்தன் ஐயா எல்லாரும் சொல்ல இவருடனே விழுந்தடிச்சு வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார். அது சொன்னார் இல்லை இல்லை 17ஆம் தேதி அண்ணன் வீரச்சாவடைஞ்சினாடு நான் கேளுங்க போறேன். இப்ப இது கடந்து தலைவருடைய வீரச்சாவு 17ஆம் தேதி நடந்து 18ஆம் தேதி நாங்கள் உறுதிப்படுத்தி அங்கு களத்தில் நின்ற தளபதி தான் தலைவனுடைய வீரச்சாவையும் எங்களுடைய களத்தில் இருந்த போராளிகள் பொறுப்பாளர்கள் சொல்லி நாங்கள் ஒரு விவாதத்தை மேற்கொண்டோம். அப்ப இவர் 17ஆம் தேதி அண்ணன் வீரச்சாவடைஞ்சினார்னு சொன்னார். இவர் இந்த குழுவில் இருக்கிறார். இந்த 18ஆம் தேதி அறிவிச்சாக்கள் குழுவில். அப்ப இவர் தன்னை மோத்தை கொண்டு எங்க கொண்டு வைக்க போறார். இல்லை எந்த முகத்தோடு எங்களை மக்கள்கிட்ட திருப்பி போய் இவர் ஒரு ஊடகத்தில் வந்து கதைக்க போகிறார். அண்ணன் 18ஆம் தேதி வீரச்சாவணினா பழசெல்லாம் இப்போ நான் எடுத்து போட்ட மாதிரி யாரும் எடுத்து போட மாட்டாங்களோ. நீங்கள் 17 சொன்னீங்களே இவ்வளோ காலமும் 14 வருஷமாக 17 சொன்னீங்களே இப்போ எப்படி 18 ஆனது? ஏதாவது அதுக்குள்ளே ஏதாவது திரும்பவும் ஆள வந்துட்டாரா எப்படி சொல்லி வந்து சனம் வந்து இவையில வந்து கேள்வி கேட்குற நிலைமையோடு வரப்போகுது. சரி, அடுத்த படியை சொல்லணும். இதில் வந்து இந்த அண்ணன் இல்லைன்னு சொல்லி அரைக்க விட்ட அந்த குழுவில் சங்கீதன் ஒருத்தர் இருக்கிறார். லண்டனில் இருக்கிற சங்கீதன் என்று சொல்லப்படுகிற நபர். அவர் வந்து 1 வருஷத்துக்கு முதல் கடந்த 2023 எனக்கு மார்கழி மாதம் அளவு தேசத்தின் புதல்வி துவாரகா பிரபாகரனுடைய அந்த மாவீரன் விட்டு வந்த உடனே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார். அந்த உரையில் அவர் என்ன சொல்றாருன்றக்கா பாருங்க. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எப்படி சிரிக்கலாம்னு நீங்க யோசிங்க. அதுக்காக நாங்களே சொன்ன மாதிரி தேசிய தலைவர் எல்லாம் முடிஞ்சிட்டான்னு சொல்லி தன்னைத்தானே அணிச்சுக்கொள்ளு இறுதி வரைக்கும் சண்டை செய்தவர். இறுதி வரைக்கும் சண்டை செய்து தேசிய தலைவர் அந்த தேசிய தலைவருக்கு அருகில் இருந்த துப்பாக்கிகள் சடசடத்து அந்த சடசடப்பு ஓய்ந்த பின்னர் தான் இயக்க மரபின்படி தேசிய தலைவர் முடிவெடுத்தவரே தவிர நாங்கள் எங்களை போன்றவர்கள் 16-17 எங்களுக்கு கிடைச்ச இதுகளை பயன்படுத்தி வெளியேறி இருக்கிறோமே தவிர அங்க வந்து நாங்கள் வெளியேறிய சூழலுக்கும் துவாரகாவோ அல்லது அந்நியாரோ அப்படி வெளியேறி இருக்கலாம்ன்றதுக்கும் முன் அது கருப்பு வெள்ளை. பாருங்கோ, அவருக்கு தான் 16ஆம் தேதி ஓடி போனவரோ ஆமீண்ட பகுதிக்கு இல்ல 17 ஓடி போனவரோன்னு தெரியாது. 16-17 தான் போனவரா. அப்ப நீங்க என்னண்டு ஒரு மனுஷன் ஒரு நாள் தானே, ஒரு நாள்ல தானே ஒரு இடத்தை விட்டு போகலாம். அது 2 நாள் 2 ஒருவேளை இப்படி இருக்குமோ இவர் வந்து ஒரு ஓட வலிக்கிட்டு சாலை பக்கத்தால் ஓடி இருப்பார். மாத்திரன் சாலை பக்கத்தில் ஓட ஓட வந்து ஆமி ஒருத்தரையும் காணையில் போறதுக்கு ஓடிக்கொண்டே இருந்திருப்பார். 16ஆம் தேதி இரவிரவா ஓடி அப்படியே ஆனரவு போய் அப்படியே அதுக்கு அங்கே வெத்திரக்கண்ணில் போய் விடிய காணாம பார்த்தா 17ஆம் தேதி போய் ராணுவத்தில் போய் சேரணும். எதனா அவருக்கு தெரிஞ்சுதோ இன்றைய 17 ஆயிடுச்சு இல்லைன்னு சொன்னால் இப்படியும் இருக்கலாம். 16ஆம் தேதி இரவு ஒரு 11 மணிக்கு ஆள் ஓடுவோம் என்று ரெடி ஆகியிருப்பார். ஓடி போவோம் என்று கேட்கலாம். அங்கால காவலர்களில் இயக்க போராளிகள் நின்று கண்காணித்து கொண்டிருக்க ஓடுறது கஷ்டம் கொண்டு போட்டு பார்த்து ஒழிச்சிருந்திருப்பார். திடீரென்று ஒரு 11:55க்கு கொஞ்சம் காவலில் இருந்தாக்களை தளர் வெயிட் போட்டோன்னா ஓட ஓடிக்கிட்டு இருப்பார். ஓடினவர் ஒரு 12:05 அப்படி 17ஆம் தேதி 12:05 ஓட அங்கே போய் சேர்ந்தோன்னா நேரத்தை பார்க்கல. எத்தனை மணிக்கு ஓட தொடங்க ஓடுறவனுக்கு வந்து ஓடுறது முக்கியமா நேரத்தை பார்க்கறது முக்கியமா? அவர் அந்த ஓடைக்குள்ள நேரத்தை பார்க்க முடியாதால அவர் 16 சொன்னார்னு வச்சுக்கொள்வோம். சரி, அது பிரச்சனை இல்லை. இவர் 16-17 சரி, இவர் 17ஆம் தேதி ஒரு நேரம் வச்சுக்கொள்வோம். வந்து 17ஆம் தேதி ராணுவ கட்டுப்பாட்டு பதவிக்கு போனவருக்கு எப்படி தெரியும் 18ஆம் தேதி அண்ணன் வீரச்சாவடைஞ்சவர்? இவர் எங்கிருந்து பார்த்தவர்?
சரி, இவர் ஓகே அங்கே இராணுவ பகுதியிலேருந்து பார்த்தேன். இராணுவம் வந்து இவரை கூட்டிக் கொண்டு போய் இவர் தான் அண்ணன் வந்து அந்த அந்த 18ஆம் தேதி நந்தி கடலோரத்தில் வந்து அண்ணன் வீரச்சாவுடைய இவர் பார்த்ததுன்னு வச்சுக்கொள்ளும். ஓகே, கேள்வி, நீ இராணுவத்தின் கட்டுப்பாட்டு தான் இருக்கிற 18ஆம் தேதி. அப்படி இருந்த உங்களுக்கு மிஸ்டர் சங்கீதன் எப்படி அன்னையை பற்றி கதைக்கிறதுக்கு தகுதி வரும்? நீங்கள் துரோகம் என்ன செய்தீங்கள்? துரோகம் செய்தவை எப்படி வந்து அன்னையை பற்றி அன்னையை விட்டு ஓடி போய் அன்னையை வந்து 18ஆம் தேதி நீ அவர் இருக்கிறத நீங்கள் பார்த்தனீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இப்போ அன்னையை பற்றி கதைக்கிறதுக்கு? சரி, அதை விடுவோம். இதில் என்ன ட்விஸ்ட் என்று சொன்னால், இந்த 18 ஆண்டு இந்த அறுவை செய்வியல் எல்லாம் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பின்னணி மட்டுமில்லை, இந்த கேப்பியரோடையும் நல்ல உறவில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கேப்பியர் 17ஆம் தேதி தான் அன்ன வீரஜாவணிங்க என்று சொன்னவர், இவங்களெல்லாம் மொக்கங்கள் மாதிரி 18 என்று சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அவருக்கு தெரியவே இல்லையோ, அல்லது அவருக்கு ஒரு செலக்டிவ் அம்னீசியா மாதிரி அந்த தெரிவு செய்யப்பட்ட மறதி எது வந்து தான் 18ஆம் தேதி 17ஆம் தேதி என்று சொன்னது மறந்து போனேரும். அப்படி இல்லை, அப்படியும் இருக்கலாம். என்னன்னு சொன்னால் எங்கட சனத்துக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்கின்றவர் நினச்சு இப்படி ஒரு அறிவித்தலை இவங்களை கொண்டு விட, ஆனால் நாங்கள் தான் இருக்கிறோமே இதெல்லாம் பார்த்து ஆதாரங்களை சேர்த்து வச்சிருக்கிறாங்க, நாங்கள் என்ன செய்வோம், இதுகளை வந்து உடனே வந்து இந்த இடத்துல வெளிப்படுத்திக்கிறோம். சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு திருப்பம் ஒன்றை தரப்போகிறேன். இப்போ வந்து இந்த அண்ணன் இல்லை இல்லைன்னு சொல்கிற ஆக்கள் இருக்கீங்க தானே, அந்த குழுவில் ஒரு ஆள் இருக்கிறான். அவாக்கு பேர் வந்து அனந்தி சசிதரன், அதாவது எழிலன் திருவண்ணாமலை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் இருந்தவர். பிறகு கொள்கை முன்னெடுப்பு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர் நினைக்கிறேன். எழிலனுடைய துணைவியார். நான் இந்த இடத்துல எழிலன் அண்ணியை விமர்சிக்க விரும்பல. ஆனால் இந்த அனந்தி அக்காவில் எனக்கு நிறைய மரியாதை இருந்த ஒரு கட்டத்தில் அவள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கா அப்படின்னு சொன்னால், அண்ணன் வந்து வீரச்சாவடைஞ்சிட்டார், அவர் தப்பு வாய்ப்பில்லை, துவாரகா எல்லாம் போய் என்றெல்லாம் சொல்லி கொண்டு தெரிகிறான். ஓகே, அது அவள் அறியாமையில் சொல்கிறாவா அறிஞ்சு சொல்கிறாவா அவாக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அண்மையில் இயக்கத்தை விட்டு ஓடின, அதாவது 2003 அளவிலே ஓடின கஜன் என்றவர் பிரான்ஸில் இருக்கிறவர், அவள் வந்து ஒரு பேட்டி ஒன்று கண்டது. அந்த பேட்டியில் அவர் அவாவை கேட்கிறார், நீங்கள் அன்னையை கைவிட்டுட்டு தான் எழிலன் வந்து போனவரா அல்லது எப்போ போனவர் என்ன நடந்தான்னு சொல்லி. அதுக்காக சொல்லுவோம் அப்புறம் கைவிடையில எல்லாம் முடிஞ்சுது, ரெண்டாம் பிறகுதான் எழிலன் வந்து 17ஆம் தேதி இராணுவத்திட்ட சரணடைஞ்சான். நான் உங்களுக்கு அந்த பகுதியை போறேன்னு பாருங்க. ராணுவத்தின் கைக்குள்ள போனது நீங்கள் 17 18? நாங்கள் 17 மாலையில நாங்கள் ராணுவ அதாவது 17 மாலையிலேயே எழிலன் உங்களை சந்திச்சிட்டாரு. 17 மாலையிலேயே எழிலன் ஏனென்றால் 17 காலையிலேயே ஏனி அரசியல் துறை பொறுப்பாளர்மார் குடும்பங்கள் எல்லாம் இந்த வட்டுவாகல் பாலம் தாண்டி வந்துச்சுன்னா, ஆனா எழிலன் மாலையில தான் அந்த இடத்துக்கு வந்து. இதனுடைய கேள்வி, 17ஆம் தேதி மாலை எழிலன் உங்கள்கிட்ட வாங்க போகணும் வலிக்கிடையக்குள்ள தலைவரை விட்டுட்டு வலிக்கிட்டவரா எதுவர் கேடாத கட்டு போட்டுமாண்டு, அல்லது என்னென்ன கப்பல்ல போக மறைச்சவர், கப்பல்ல யாரும் போக வேண்டாம், யாரும் விலங்கிட குடும்பம் போக வேண்டாம், நடக்கிறது எல்லோருக்கும் நடக்கட்டுக்கு ஒரு புனிதமான ஒரு போராளியாக ஒரு வீரனாக அதில் முடிவெடுத்துக்கிறார். என்ற குடும்பம் அழிஞ்சாலும் சரி நாங்கள் போகக்கூடாது, தலைவரோட நிற்போம் என்று 17ஆம் தேதி மாலை எழிலன்ன வரைக்குள்ள தலைவரை நடுகாத்துல விட்டுட்டு வந்தவரா அல்ல தலைவரங்க இல்லையான்ற கேள்வி உங்களோட என்ன சாட்சி. நீங்கள் இதுல வந்து போராளி குடும்பம் போராளியோட மனைவி என்றதுக்கு கருத்தே கிடையாது. அப்ப தலைவரை நடாத்துல விட்டுட்டு வந்தவரை தலைவர் இல்லையான்னு உணர்ந்து வெளிக்கிட்டது என்ற விஷயம் உங்களோட வாயிலிருந்து வரணும். உண்மையில அது எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் என்னுடைய கணவர் வந்தவர். அப்ப அனந்தி அக்கா சொல்றா 17ஆம் தேதி எல்லாம் முடிஞ்சா அப்புறம் போறேன்னு சொன்னால், இப்ப இவங்க 18ஆம் தேதி அண்ணன் வீரச்சவணைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, இதுக்கு அனந்தி அக்கா நீங்கள் ஏதாவது அறிக்கை எதுவுறதுக்கான திட்டம் எதுவும் இருக்கும்? விட்டானெல்லாம் நாங்களும் பார்த்து இந்த உங்கள் 2 பேருக்குள்ள நடக்கிற அடிவாளர்களை பார்க்கலாம் தானே, பார்த்து நாங்களும் சந்தோஷப்படலாம். ஆனால் என்ன பேடி என்று சொன்னால், அவா சொல்றா அண்ணன் வந்து 17 வீரச்சாவடி இல்லையாம், 17 இல்லையாம், 18 இல்லையாம், 19 இல்லையாம், 16ஆம் தேதியே வீரச்சாவடிக்கிட்டாராம். யோசிச்சு பாருங்க.
ஒரு ஒரு தலைவன் சரியோ, ஒரு தலைவன் ஒரு ஒரு மனுஷன் சரி, ஒரு தலைவன் வேண்டாம், ஒரு மனுஷன் எத்தனை தரம் ஒரு மனுஷன் வந்து சாகலாம். 16ஆம் தேதி அவ சொல்றா, கேளுங்க அவ என்ன சொல்றாண்டு. எல்லாருக்குமே தெரியும் 16ஆம் தேதி இரவு பெரிய ஒரு குண்டுவெடிப்பு சத்தம், பெரிய தீப்பிழம்பா ஒன்று இது பண்ணினது. அதுதான் கடைசியா நடந்த ஒரு பெரிய சத்தம் நினைக்கிறேன். அது எங்கட வெண்ணி பரப்ப சுத்தி இருக்கிற எல்லா இடமுமே அந்த சத்தம் பெரிய இடியோசியா கேட்டு இருக்கும் நிச்சயமா. இல்ல அதைத்தான் பெரும்பாலும் போராளிகள் உயிர் தப்பி இருக்கிறாங்க, ஐரோப்பாவிலேயே இருக்கிறார்கள் சொல்லுவோம். 16ஆம் தேதி நள்ளிரவு கடும் சண்டை, 17ஆம் தேதி அதிகாலையோட எல்லாம் முடிஞ்சது. அதோட ஆளையால் அப்படியே வெளிக்கிட்டது. நாங்கள் தலைமை இல்லை, வழிநடத்த ஆக்கள் இல்லை. ஒரு தலைவர் இருக்கும் வரை அந்த தலைவன் கைகாட்டுற நேர திசைக்கு போற ஆட்கள் இருந்தவ அதோட முடிந்தோன்னு வெளிக்கிட்டவ. இந்த கேள்வி உங்களுடைய கேட்டான்னா சரியான தெளிவு நீங்க சொல்லிட்டீங்க. 16ஆம் தேதி கடுமையான சண்டை, 17 அதிகாலை எல்லாமே முடிஞ்சதோ தலையை கவுண்ட் கொண்டு. 16ஆம் தேதி எனக்கு சண்டை என்றது எனக்கு தெரியாது. ஆனா பெரிய தீப்பிழமும் பெரிய பொடி சத்தமும் அதோட தொடர்ந்து பெரிய பெரிய சத்தம் எல்லாம் கேட்டதும் அதிர்றம். அப்போ 16ஆம் தேதி டும் என்ற ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சாம். அதுவும் தங்களுக்கு கிட்டியாம், பெரிய சத்தமாம். அதில் வந்து ஓகே எல்லாம் முடிச்சு. அப்போ அண்ணன் வந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் தேதி 4 நாள் பேரச்சாவடைஞ்சிருக்கேன். ஓகே, இப்படியெல்லாம் என்னத்துக்கு வேலெல்லாம் கதைக்கிறான், காலத்துக்கு காலம் ஒவ்வொரு தடவை வழிகிட்டு கதைக்கிறவன்னு உங்களுக்கு ஒரு கேள்வியில் எழும்பலாம். எனக்கும் அந்த கேள்வி கொஞ்சம் காலமாக இருந்தது. ஆனால் அதுக்கான பதில் வந்து எனக்கு அந்த 10 வருஷத்துக்கு முதலே கிடச்சிச்சு. அது என்னென்னு சொன்னால், ஒரு முன்னாள் இயக்கத்தில் இருந்த ஒரு ஆளை வந்து நான் சந்தித்தேன். அப்போ அவரை சந்தித்தோன்னே நான் அவரை கேட்டேன், இப்போ எங்களுக்கு நாங்கள் தெரிந்த வெளிநாட்டில் இருந்து சும்மா அந்த நாங்கள் என்ன செய்தாங்க, சும்மா அந்த விரல் சுப்பி கொண்டு வந்து நாங்கள் வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு என்ன போராட்டத்தோட ஒன்று சம்மந்தம் இல்லைன்னு தான் இந்த விட்டு ஓடி வந்த எல்லாம் சொல்லி நம்ம இந்த கிட்டடியிலும் ஐபிசியில் வந்து அந்த புலவர் என்றவர், இந்த விட்டோடிகளில் ஒரு ஆளாக இருக்கிற அந்த புலவர் தும்பன் என்று சொல்லப்பட்டவர் சொன்னவர், இந்த சேரமானுக்கும் இந்த போராட்டத்துக்கும் இன்ன சம்மந்தம், ஒரு சம்மந்தம் இல்லை. அப்போ நாங்களாம் சும்மா இங்கேருந்து வெளிநாட்டில் இருந்தோன்னு விரல் சுப்பி கொண்டு வந்தாக்கலாம், அப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், அந்த போராளி வாரேன், போராளி இருந்தவர், மன்னிக்கணும் போராளி இல்லை, அவரும் வாரேன். அப்போ வேற நான் அவரை கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி அண்ணன் இருக்கிறாருன்னு சொல்லி நம் உண்மையாக இருக்கிறாரோ. அப்போ அவர் சரி அவர் வீரஜாவடைஞ்சிட்டார். அப்போ நாங்கள் இருக்கிறோம், இந்த அரசாங்கம் 19 சொன்னது, இங்கே 17 காய்ச்சி கொண்டு வந்தவையில் உண்மையிலே இத்தனையாம் தேதி நடந்தேன்டா, அதெல்லாம் வெளியான தகவல். அப்போ எனக்கு இன்னும் தலை சுத்த தொடங்கிட்டுது. இது என்னடா இவர் புதுசாக இப்படி சொல்கிறாருண்டா. அவர் சொன்னார், எனக்கு வந்து அண்ணன் வந்து 15ஆம் தேதி வீரச்சாவடைஞ்சிட்டார். என்னது 15? எனக்கு இன்னும் தலை இருக்க தொடங்கிட்டு. அப்போவே இருக்க நான் கேட்டேன், பொருங்குவாரன் 17 16 18 இப்படி போய் நீங்கள் 15 சொல்கிறீங்களா? அவர் சொன்னார், என்ன அப்படி ஆறீங்க, நான் வந்து 16ஆம் தேதி தான் இராணுவ கட்டுப்பாட்டு பதவி போனான். நான் அண்ணன் வீரச்சாவடைஞ்ச அப்புறம் 15 வீரச்சாவடைஞ்சான்னு தெரிஞ்சுதான் நான் போனான் 16. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தரம் தாங்கள் எப்போ வன்னியை விட்டு போச்சினமோ, அதாவது இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பதிவு விட்டு போச்சினமோ, அன்றைக்கு தாங்கள் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் முதல் நாள் அண்ணன் வீரச்சாவடைஞ்சிட்டான்னு சொல்லி போட்டு வெளிநாட்டில் வந்து இருக்கிறோம். இப்போ இதே பாணியத்தான் அனந்த் இயக்கம் சரி. ஆனால் எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, 18 சங்கீதன் 17ஆம் தேதி ஓடிப்போன சங்கீதன், அல்ல 16 17 ஓடிப்போன சங்கீதன் எப்படி 18ஆம் தேதி அண்ணன் வீரச்சாவடைஞ்சிட்டாருன்னு அறிவிக்கிறாருன்னு யோசிக்கக்குள்ள சில வேளை அவருக்கு மீதும் செலக்டிவ் அம்னீசியா வந்துட்டு. சரி, இப்போ அதுதான் விடுவோம். இந்த என்ன இருந்தாலும் இந்த அறிக்கையில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், அவை சொல்லியிருக்கிறோம் வந்து தாங்கள் வந்து கட்டுக்கோப்போட கண்ணியமாக வந்து இருக்க போயிடும். அதாவது அண்ணன் இல்லைன்னு சொல்லி போட்டோம், பெருசாக கொண்டாட போயிடும், கொண்டாடி போட்டு கட்டுக்கோப்போட தாங்கள் இருக்க போயிடும். அப்போ எனக்கும் அந்த கட்டுக்கோப்புனோன்னா கொஞ்சம் கட்டுக்கோப்போ கண்ணியமான நல்லா தானே இருக்குது. ஓகே, இதையாவது கொஞ்சம் சரியாக சொல்கிறாங்கன்னு போட்டிருக்கேன். என் நண்பர்களோட படம் கொண்டு அனுப்பியிருந்தார். இந்த அண்ணன் இல்லை வீரச்சாவடைஞ்சிட்டாருன்னு சொல்கிற அந்த குழு இருக்குது தானே, அந்த குழுவை சேர்ந்த வீரமணி என்றவர் அண்ணன் மெய் பாதுகாவலாக இருந்து கூட 16ஆம் தேதி ஓடிட்டார். சரிதானே, அதாவது அவரும் சங்கீத மாதிரி வாழ்த்தார். அவர் 16 ஓடிட்டார், 16 சொல்லிட்டார், 16 ஓடினவர். ஆனால் அவர் 18 சொல்கிறார் அண்ணன் வீரச்சாவடைஞ்சிட்டாரான்ட்டு. அவர் சொல்கிறார், அவர் 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 என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வந்து இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு படம் கொண்டு அனுப்பியிருந்தார்.
இதான் அந்த வீரமணியினுடைய படம். இந்த வீரமணி கட்டுக்கோப்பாக இருக்கிற படத்தை பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை வந்துட்டது. இது ஓகே, இவ்வளவுதான் இவங்க பலவழியா நடந்து கொண்டாலும் கூட இந்த விஷயத்த சரியா தானே இருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த படத்தை காட்டுறேன். பார்த்தீங்களானே எவ்வளவு கட்டுக்கோப்பாக வந்து மேசையில எல்லாம் கட்டுக்கோப்பாக தான் இருக்கு. குடிவானங்கள்ல இருந்து பொட்டியல்ல இருந்து எல்லாம் கட்டுக்கோப்பாக தானே வச்சு கிடக்கு மேசையில. அப்போ இப்படித்தானே கட்டுக்கோப்பாக இனி வந்து இருக்க போயிடும். சரி, அது ஒரு பக்கத்துல விடுவோம். இந்த 16 வருஷமா இவையெல்லாம் வந்து தாங்கள் இயக்கம், தாங்கள் போராளிகள், அன்னைன்ற வழிகாட்டல தான் தாங்கள் இருக்கிறோம் என்ற மாதிரி எல்லாம் போய் காட்டி கொண்டு வந்து காசுகளை எல்லாம் சேர்த்து வெளிநாட்டில் வந்து சேர்த்து அங்கேருந்து கொண்டு வந்த காசுகள் அது களவெடுத்த காசுகள் வேற இங்கே வந்து இன்னும் சனத்திட்ட வேண்டி காணிகளை வேண்டி பண்ணைகளை வேண்டி அப்படிலாம் வேண்டியெல்லாம் கடையிலெல்லாம் வேண்டியெல்லாம் இருக்கிறவே கணக்கு காட்ட மாட்டோம். என்னதுக்குன்னா அது இயக்கம் என்ன கணக்கு காட்டுறது, அது நாங்கள் எங்களுக்குள்ள கணக்கு அது ரகசியமாக இருக்கும், அப்படி அது அண்ணன் இது அப்படி இப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இந்த முறை என்னோட ஒருத்தர் கேட்டார் வந்து இந்த காசுகளை இப்போ இனி வந்து இவங்க வந்து இப்படி அண்ணன் இல்லைன்னு சொன்னால் வெளிப்படையாக வந்து இப்படி எல்லாம் ஒழிச்சு மறைக்கலாதானே, ஆனால் அந்த இவ்வளவு ஆனம் சேர்த்த காசெல்லாம் எங்கே இருக்கும் என்று கேட்டார். அப்போ எனக்கும் அதில் ஒரு கேள்வி இருந்ததுதான். அப்போ தான் எங்கள் நண்பர் ஒரு படம் ஒன்று அனுப்பியிருந்தார். அது வீரமணியுடைய மனைவியினுடைய படம் என்று சொல்லி. அந்த படத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஒரு இந்த காத்தவராயன் கூத்துல வந்து நடிக்கிற ஆக்கள் போட்ட மாதிரி அந்த அம்மன் வந்து பட்டு பீதாம்பரத்தோட தகதகவன அந்த தங்கம் ஜொலிக்க வந்து நிக்கிற மாதிரி இல்லை பார்த்தா வந்து இப்ப விளங்குதானே நீங்கள் கொடுத்த காசுகள் எல்லாம் இப்ப எங்க கிடக்குது. சரி, நீங்க சில நினைக்கலாம் வந்து ஓகே, இது 2009க்கு பிறகு வெளிநாட்டுல வந்து சேர்த்த காசுகள், அதுக்கு முதல் கொடுத்த காசுலாம் அவங்க போயிட்டுது, என்ன ஆச்சுது, எல்லாம் அங்கே போனதா என்று நீங்கள் கேட்கலாம். வந்து நான் வந்து இதை பற்றியும் ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்து பார்க்குறேன். ஆராய்ச்சி செய்து கொண்டு போய்க்குள்ள எனக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னு சொன்னால் வந்து பிரான்ஸில் இருக்கிற ஒரு இன்னொரு இதே குழுவை சேர்ந்த இன்னொரு ஒருவருடைய துணைவியார், அவர் ஒரு இயக்கத்தில் இருந்து ஓடி வந்தவராலாம். அப்போ அவர் வந்து என்னென்னு சொன்னால் வந்து சொல்லியிருக்கிறா வந்து தான் துவாரகா தேசத்தின் முதல் துவாரகா தங்கச்சியை வந்து தான் காவலை போட்டு எரிச்சினான். அவர் வந்துட்டா தான் அவாவுக்கு வந்து காவலை போட்டு எரிச்சு போட்டு வந்தான் என்று சொல்கிறான்னு சொல்லி அப்போ அவாண்ட படத்தை அனுப்பி இருந்துச்சான். படத்தை பார்த்துட்டு நான் கேட்டேன், இது ஏதாவது லட்சுமி அம்மன் அப்படி ஏதாவது லட்சுமின்ற எதுவும் படங்களோ என்று கேட்டேன். நீங்களே படத்தை பாருங்க, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் எங்களோட அக்கா மேர் தங்கச்சி மேர் கழுத்தில் நஞ்சு மாலை அணிஞ்சு அவை போய் தங்களோட உயிரையே அர்ப்பணித்து தியாகம் செய்ய அவையல் இவ்வளவு கஷ்டப்படினமே என்று சொல்லி காசியானந்தனையா போன்றவர்கள் வந்து தங்க மாலை கழுத்துகளை கொஞ்சம் நில்லுங்கள், நஞ்சு மாலை கழுத்துகளை நினைவு கொள்ளுங்கள் என்று சொல்ல நீங்களும் எங்கட சனமும் எங்கட அதுவும் எங்கட பெண்கள் வெளிநாட்டில் இருக்கிற பெண்கள் தங்களோட தாலி கொடியிலிருந்து தங்களோட செயின்லேருந்து எல்லாத்தையும் கலட்டி அங்கே கொடுக்க இவையில் அங்கே எங்களோட அக்கா மேர் தங்கச்சி மேரெல்லாம் வந்து தங்களை தியாகம் பண்ணி தங்களை அழிச்சு கொண்டினும் எங்களோட மக்கள் வாழணும்ண்டு. ஆனால் இவே என்ன சிதிச்சினம், இவே இந்த இந்த இங்கே இங்கே வந்து விட்டோடி வந்திருக்கிற இந்த கொஞ்சம் பேர் துவாராக காவலை வச்சு கொடுத்து அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கோஷ்டி இருக்குதானே, இவே என்ன சிதிச்சினம் தங்களோட களத்தில் இருந்த நஞ்சு மாலை தூக்கி எறிஞ்சு போட்டு நீங்கள் கொடுத்த தாலி கொடிகள் நகை இல்லாதது தங்களோட களத்தில் போட்டுக்கொண்டு இப்போ வந்து வெளிநாடு இதான் நடக்கு. இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி கொண்டு வரும். சரி, இவ வந்து இந்த அன்னைக்கு வந்து ஒரு வீர வணக்க நிகழ்வு செய்ய போயிருந்தோம். 2009 மே 18 அண்ணன் வீரச்சாவடைஞ்சவராம். ஆனால் வந்து இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு நடுப்பகுதியினால் அந்த நிகழ்வை செய்ய போயிருந்தோம். அப்போ நடுப்பகுதின்னா மே இல்லை, ஜூன் கடைசி, சில வழியில் வந்து ஜூலை தொடக்கமாக இருக்கும். அது என்னத்துக்கு நடுப்பகுதியில் செய்யணும்? உண்மையில் சரி நீங்கள் செய்யணும்னு உங்களுக்கு உண்மையான விருப்பம் தான் மே மாதம் செய்யலாம் தானேன்னு சொன்னால், இங்கே பார்த்தா அந்த அவைண்ட அந்த குழுவின் ஒரு முக்கியமான பிரதானிகளில் ஒரு ஆளாக இருக்கிற அறிவுமணி கண்டவர் வந்து அந்த ஹாலிடே போய் சுற்றின படங்கள் எல்லாம் வந்திருக்கு. அதையும் ஒரு காட்டுன்னு பாருங்க. அப்போ
யோசிச்சு பாருங்க. இவை வந்து இப்போ காசு சேர்க்க போயிடும். ஒரு 5,00,000 பவுண்ட்ஸு கிட்ட இலக்கு வச்சிருக்கணுமா. 5,00,000 சேர்த்து என்னென்றால் என்ன செய்ய போயிடணும்னா எல்லாரும் வந்து மே ஜூன் மாதம் இப்படி தான் ஹோலிடேலே போகணும். அவைகள் இந்த பட்டம் விடுற மாதிரி பலூனில் பரப்பினம், ஸ்விம்மிங் பூலில் எல்லாம் நீந்துவினம், எல்லாம் சுற்றி திரிஞ்சு போட்டு வந்து தான் அன்னைக்கு வணக்கனையோட செய்ய போயிடணும். இல்லை கொஞ்சம் நாங்களும் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்னு சொன்னால் அவைக்கு வந்து இப்போ சரியான மன உளைச்சல் சரிதானே. இப்போ நேற்று கோமாவிலேருந்து எழும்பி இருக்கணும். கோமாவிலேருந்து எழும்பினவைக்கு சரியான கவலை. அப்போ அந்த துக்கத்துக்கு வந்து அவை கொஞ்சம் ஒரு ஹோல்டே ஒன்று போனால் தானே அவைக்கு நெல்லம் வந்து அவள் இந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வாரதுக்கு காசை சேர்த்து அந்த காசை எடுத்து ஹோல்டே போய் பட்டம் போடுற மாதிரி பெருவில் எல்லாம் பறந்து திரிஞ்சு கூத்தடிச்சு போட்டு பிறகு வந்து ஜூன் மாதமோ ஜூலை மாதமோ அல்லது ஆவணி மாதமோ வந்து ஒரு நிகழ்வை செய்து அப்புறம் அதில் வர கொத்து ரொட்டிகள் அதில் விற்று வர காசையும் எடுத்து எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு ஹோல்டே போகலாம் தானே. இப்போ செப்டம்பர்லேயும் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். சதநீரம் பக்கம் அங்கேயும் போகலாம் தானே வந்து. சரி, ஒரு விஷயம், இந்த விட்டோடிகள் இந்த கோமாளிகள் வெளியிட்ட இந்த போன திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கை மூலம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. என்னென்னு சொன்னால் வந்து அண்ணன் இருக்கிறார்ன்றதை திரும்ப திரும்ப அவையிலேயே வந்து ஒத்துக்கொள்கிற ஒரு நிலைமையை தான் வந்து இந்த அறிக்கை முடிஞ்சிருக்கு. ஏனென்றால் ஒரு மனுஷன் எத்தனை நாள் தான் சாகணும்? 15, 16, 17, 18, 19, 5 நாள் 5 நாள் ஒவ்வொரு தரத்தில் வந்தவங்க சொல்றீங்க வந்து அவர் வந்துட்டாரு. இனி கொஞ்ச நாள் போக இன்னொரு நாள் வந்து சொல்லுவோம் அவர் 20ஆம் தேதி வந்தவர். சரிதானே வந்து உங்களுக்கு அவர் இருக்கிறது விருப்பம் இல்லையென்றா அதை வெளிப்படையாக சொல்லி போட்டிருக்கலாம். அவர் இருக்கிறாருன்னு நேசிச்சு அவரை நேசிக்கிற எத்தனையோ முன்னாள் போராளிகளாக இருந்தவியல் வந்து இன்றைக்கு வெளிநாட்டில் வந்திருக்கிறான். நான் அவையை விட்டோடி என்று சொல்ல மாட்டேன். என்னென்னு சொன்னால் வந்து அவை வந்து ஒரு அந்த 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 கொள்கையில் லட்சியத்தில் மக்கள் நேசிக்கிறோம், அன்னையை நேசிக்கிறோம். தங்கச்சி இருக்கிறான்னு தெரிஞ்சோன்னு இவ்வளவு சந்தோஷப்படினோம். அண்ணன் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோன்னே சரியா சந்தோஷப்படினோம். அப்போ அவைகள் தான் உண்மையானவர். மற்ற நீங்கள் எல்லாம் வந்து அவர் இல்லை என்று சொல்லி போட்டு நீங்கள் ஹொல்டே போகிறதும் தங்க நகைகளை மினுக்கி கொண்டு சனத்தின் அடித்த காசுகளை வச்சிருக்கிற நீங்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து எந்த விதத்திலையும் வந்து இந்த அண்ணன் பேரை சொல்றதுக்கே தகுதி இல்லாதவர்கள். சரி உறவுகளே, இந்த கோமாளிகள் இந்த விட்டோடிகள் செய்ய போன்ற கூத்துகள் வந்து நாங்கள் வந்து இந்த வெடிச்சிரிப்பினூடாக உங்கள் மத்தியிலே வந்து நாங்கள் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே. வணக்கம்.